ஹே கைஸ்! டுடே லஞ்ச் சிம்பிளா தான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பொரியலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அம் ஒரு வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, அதில கடுகு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பல்லாரி 1 கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் சின்னதா ஒரு பச்சை மிளகா 4ஆ கீறி வச்சுக்கிறேன். இப்போ கடுகு போட்டுட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்ப இது கொஞ்சம் பொரிஞ்சதும், இதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா? அத எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே பச்சை மிளகா 1 கீறி வச்சிருந்தேன். அதையும் போட்டுக்கிட்டு, இப்ப இது நல்லா வதங்குனதுக்கப்புறம் ப்ரௌனிஷா ஆகணும். அதுக்கப்புறமா பீன்ஸு, கேரட்டு பொடி பொடியா பொரியலுக்கு போ போடுற மாரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ப்ரௌனிஷா வந்ததுக்கப்புறமா தான் ஆட் பண்ணணும். இப்ப இது நல்லா வதங்கி ப்ரௌனிஷா ஆயிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நான் கேரட்டும், பீன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏதாவது பயிறு வகை அந்த மாரி கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்ப நான் இது 2ம் இருக்கிறதுனால இந்த காய் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது 2த்தையும் ஆட் பண்ணிட்டு, எண்ணெய் பத்தலன்னா உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சோண்டு ஊத்திக்கோங்க. ட்ரையா இருக்க மாரி அப்படி இருந்துச்சுன்னா. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ட்ரையா இருந்துச்சு. நான் கொஞ்சம் எண்ணெய் திரும்பவும் ஊத்திக்கிட்டேன் லைட்டா. இப்போ இது 2த்தையும் ஆட் பண்ணிட்டு, இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப இத நல்லா கிண்டி விட்டதும், கொஞ்சமா தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டுட்டு கொஞ்ச நேரம் இது வேகணும். ஆவியிலே வேகணும். அப்பதான் கொஞ்சம் ஏன்னா நம்ம வந்து தண்ணி ஊத்தல இல்லையா? ஸோ நல்லா ஆவியிலே தான் வேகணுன்றத தட்டு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறோம். உப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி விட்டு கிண்டிட்டே இருங்க. இல்லன்னா தீ பிடிச்சிரும், அடி பிடிச்சிரும். ஸோ அதனால என்ன பண்றது, அந்த மாரி கிண்டி விட்டுட்டு, நான் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் செக் பண்ணிக்கிறேன். பீன்ஸ்லாம் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் கொஞ்சோண்டு அ தேங்காய் துருவி வச்சிருந்தேன். ஸோ அத அடுப்ப ஆஃப் பண்ணி இதெல்லாம் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அடுப்ப ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் நான் தேங்காவ ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் தேங்காவ ஆட் பண்ணிக்கிட்டு, இதுக்கப்புறம் நான் என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறத பாருங்க. ஒயிட் ரைஸ் அண்ட் ரசம் பண்ணியிருந்தேன். நான் அதிகமா தேங்காய் துருவி வச்சுட்டேனா, ஸோ அதனால அத ஃப்ரிட்ஜில வச்சிடலாம் பாதி சொல்லிட்டு கொஞ்சமா தான் போட்டிருந்தேன். ஸோ இத மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, பொரியல் ரெடி. இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வெளியில போயிட்டாங்க. ஒர்க் விஷயமா. அதனால வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால எனக்கு தான் இந்த லஞ்ச் ஃபுல்லா. ஸோ அதனால சிம்பிளா கொஞ்சமா பண்ணிக்கலாமேன்ட்டு ஒயிட் ரைஸ கொஞ்சம் குழைய வச்ச மாதிரி வடிச்சுட்டு, அதுக்கு ரசம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கூட்டு பொரியல் அவ்வளோதான்.